குட் ஈவினிங் எவ்ரிஒன். இப்போ நம்ம வந்து பிங்கோ கேம் எப்படி வந்து ஒர்க் ஆகும்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங்கில் வந்து மேம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பிங்கோ கேமுக்கான கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் டிஸ்ப்ளே பண்ணிடுவாங்க. இதில் 25 கொஸ்டின்ஸ் இருக்குது. அப்போ நம்ம வந்து 25 செல்ஸ் இருக்க மாதிரி பிங்கோ கிரிட் வந்து வரைஞ்சிக்குவோம். ஓகேவா? நம்மளோட பிங்கோ கிரிட் இங்கே ரெடியாக இருக்குது. ஓகே, ஓகே கேம் விளாடுறதுக்கான எல்லாமே ரெடியாக இருக்குது. இப்போ மேம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஸ்பின் வீல் யூஸ் பண்ணி ஒரு பர்சனை வந்து சூஸ் பண்ணுவாங்க. ஸ்பின் வீல் சுற்றுது. நம்ம வந்து இப்போ ஒரு பர்சனை சூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஏகே அப்படின்ற ஒரு பர்சன் சூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இப்போ ஏகே என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோட கிரிட் பிங்கோ கிரிடை பார்ப்பாங்க. ஓகேவா? இப்போ ஏகே என்ன பண்ண நினைக்கிறாங்கன்னா, 17 அப்படின்ற ஒரு நம்பரை மார்க் பண்ண நினைக்கிறாங்க. அவங்களுக்கு அதான் பிடிச்சிருக்கு அப்படின்னா, ஆக்சுவலாக இந்த நம்பர்ஸ் எல்லாமே கொஸ்டின் நம்பர்ஸ். அப்போ வந்து 17 அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்லுவாங்க. ஏகே வந்து எந்திரிச்சு 17 சொல்லி சொல்லுவாங்க. அப்போ 17th கொஸ்டின் மேம் வந்து ரீட் அவுட் பண்ணுவாங்க. 17th கொஸ்டின் என்ன அப்படின்னா வந்து 125 ப்ளஸ் 75 இது ரெண்டையும் ஆட் பண்ணால் என்ன வேல்யூ கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஏகே வந்து கரெக்டாக இதை ஆட் பண்ணி 200 சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஆன்சர் கரெக்ட் அப்படின்னா மேம் வந்து அவங்க சொன்ன 17 வந்து மார்க் பண்ணுறதுக்கு அப்ரூவல் கொடுத்துருவாங்க. அப்போ மார்க் பண்ண அப்ரூவல் கொடுத்தா நம்ம என்ன பண்ணலாம், இந்த 17 வந்து ஒரு மார்க் பண்ணிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் பர்சன் சூஸ் பண்ணுறதுக்காக மறுபடியும் என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்பின் வீல் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பர்சன் வந்து சூஸ் பண்ணுறாங்க. இப்போ இந்த நெக்ஸ்ட் பர்சன் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோட கிரிட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து ஒரு கொஸ்டின் நம்பர் சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களோட கிரிட் நம்பரில் அவங்க பார்த்துட்டு 25ன்ற கொஸ்டின் அவங்க சேர்க்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா 25 அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ மேம் வந்து 25th கொஸ்டினை ரீட் அவுட் பண்ணுவாங்க. வாட் இஸ் 22 ப்ளஸ் 18 22 ப்ளஸ் பண்ணால் என்ன கிடைக்குன்றது கொஸ்டின். இதை ப்ளஸ் பண்ணால் நம்மளுக்கு 40 கிடைக்கும். ஓகேவா? கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டாங்க அப்படின்னா மேம் வந்து அந்த நம்பரை வந்து மார்க் பண்ண அப்லோட் கொடுத்துருவாங்க. அப்போ நம்மளும் வந்து அந்த நம்பரை வந்து மார்க் பண்ணும். எல்லாருமே மார்க் பண்ணுறதுக்கு பர்மிஷன் கொடுத்துருவாங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட்டு வந்து ஸ்பின் வீல் கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த பர்சன் எந்திரிச்சு அவங்களுக்கான கொஸ்டின் சொல்லுவாங்க. மேம் அந்த கொஸ்டினை ரீட் அவுட் பண்ணுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம கிரிட்டில் வந்து மார்க் பண்ணிட்டே வந்துடும். மேம் சொல்கிற நம்பர்ஸ் மட்டும்தான் வந்து நம்ம மார்க் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட் பர்சன் வந்து எழுந்திரிச்சு அவங்களுக்கு பிடிச்ச நம்பராக வந்து 24 சொல்கிறாங்க. ஆன்சர் பண்ணுறாங்க. ஆன்சரும் கரெக்டாக இருக்குது அப்படின்னா மேம் வந்து அதை மார்க் பண்ண பர்மிஷன் கொடுத்துருவாங்க. அப்போ நம்ம 24 மார்க் பண்ணுவோம். அதே மாதிரி இப்போ நம்மளோட சான்ஸ் வந்து நெக்ஸ்ட் ஸ்பின் வீலில் நம்ம சான்ஸ் கிடைக்கிது அப்படின்னா நம்ம எந்திரிச்சு நம்ம பார்க்குறோம். இப்படி நம்மளுக்கு 3 இது சேர்ந்துருக்கா. அப்போ நம்ம இங்கே சேர்த்துட்டு இந்த 12 சேர்த்துட்டோம்னா நம்மளுக்கு டயக்னலாக வந்து க்ராஸ் ஆகிடும். அப்போ நம்ம வந்து 16 சொல்லலான்னு இருக்கா, நம்ம 16 சொல்லுவோம். 16th கொஸ்டின் வந்து மேம் ரீட் அவுட் பண்ணுவாங்க. அதுக்கான ஆன்சரை நம்ம கரெக்டாக சொல்லணும். கரெக்டாக சொல்லிட்டோம் அப்படின்னா வந்து மேம் அதை மார்க் பண்ண அளவுக்கு கொடுத்துருவாங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட் சொல்கிறாங்க 12. அப்போ நம்மளுக்கு என்ன ஆகிடுச்சு அப்படின்னா டயக்னலாக வந்து க்ராஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் கிடச்சிருச்சு. எல்லாமே டயக்னலாக சேர்ந்துருச்சு. அப்போ டயக்னலாக நம்ம க்ராஸ் பண்ணிட்டு நம்ம வந்து இந்த பீன்ற லெட்டர் என்ன பண்ணலாம், ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடலாம். இதே மாதிரி நெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எந்திரிச்சு சொல்லுவாங்க. நம்மளோட சான்ஸ் வரும்போது நம்மளுக்கு பிடிச்ச லெட்டர் சொல்லலாம். அந்த லெட்டர் சொல்லிட்டு அந்த நம்பர் சொல்லிவிட்டு அந்த நம்பரில் இருக்க கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணணும். கரெக்டாக ஆன்சர் பண்ணால் மட்டும்தான் மேம் வந்து பர்மிஷன் கொடுப்பாங்க. தப்பாக ஆன்சர் பண்ணோம் அப்படின்னா அந்த கொஸ்டின் நம்மளுக்கான சான்ஸ் வந்து முடிஞ்சிடும். நெக்ஸ்ட்டு ஸ்டூடெண்ட்கான ஸ்பின் வீல் வந்து கண்டக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட்கான ஸ்பின் வீல் கண்டக்ட் பண்ணிவிட்டு அந்த நெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட் செலக்ட் பண்ணுவாங்க. அந்த நெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட் வந்து அவங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு நம்பர் சொல்லுவாங்க. அந்த நம்பரை பேஸ் பண்ணி மறுபடியும் வந்து நம்ம அடுத்தடுத்த நம்பர்ஸ் வந்து என்ன பண்ணுவோம்னா நம்ம வந்து மார்க் பண்ணுவோம். இப்போ நம்ம 15, 4, 11, 21 இதெல்லாம் மார்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னா பை சான்ஸ் நம்மளுக்கு இப்படி வந்து மார்க் ஆகுது, இல்லை நம்ம வந்து சொல்லி மார்க் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு காலம் வந்து சேர்ந்துருச்சு. இந்த காலம் வந்து என்ன ஆகிடுச்சு, சேர்ந்துருச்சு. இந்த காலத்தை நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் லெட்டரான ஐன்றதை நம்ம வந்து கிராஸ் அவுட் பண்ணுறோம். இதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் வந்து ஆன்சர் பண்ணி நம்ம வந்து நம்மளுக்கான அந்த விஷயங்களை சேர்க்குறோம். நம்மளுக்கான நம்பர்ஸை வந்து சேர்க்குறோம். ஓகேவா? இப்போ நான் 22, 10 வந்து ஆட்டோமேட்டிக்காக சேர்ந்துருச்சு. இப்போ என்னோடய சான்ஸ் நான் வந்து 9க்கான ஆன்சர் பண்ணுறேன். நான் 9ம் வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டேன். மேம் வந்து மார்க் பண்ண பர்மிஷன் கொடுத்துட்டாங்க அப்படின்னா இப்போ ஆக்சுவலாக இது ஆல்ரெடி கிராஸ் ஆகிடுச்சு. நான் இந்த 4, 16லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு கேட்டால் அப்படிலாம் இல்லை. நம்ம வந்து இந்த ரோ வந்து கிராஸ் பண்ணலாம்.
ஓகேவா? அந்த நம்பர் மார்க் ஆயிட்டாலே நம்ம வந்து அதை கிராஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ நான் வந்து ரோ கிராஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் லெட்டரான என்ன வந்து நான் வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுறேன். இதே மாதிரி ஜி அப்படின்றத ஸ்ட்ரைக் அவுட் பண்ணும், ஓன்ற ஸ்ட்ரைக் அவுட் பண்ணும். யார் ஃபஸ்ட்டு இந்த ஓ ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டு பிங்கோ அப்படின்னு சொல்லி மேம்கிட்ட சொல்கிறாங்களோ அவங்க தான் இந்த கேமில் வின்னர். தேங்க்யூ ஃபார் லிசனிங்.